அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த வினாவுக்கான விடையை பார்ப்போம் பாருங்கள். அதாவது 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு ஓப்பன் பீக்கரில் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட 55.85 கிராம் இரும்பு அதோடைய மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க கணக்கில். அதாவது வினைப்பட்டு நமக்கு வெளியேறும் ஹைட்ரஜன் கேஸு எவ்வளவு, அதால் செய்யப்பட்ட வேலை என்ன, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு கிலோ ஜூலில் இருக்குது. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். அயன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அயன் யாரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. அப்போது இதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் நம்ம எழுத தெரியணும். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அயனோட சிம்பல் Fe. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HClோட ரியாக்ட் ஆகி நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா FeCl2 அயன் குளோரைட் அல்லது ஃபெரஸ் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஏன்னா எப்போதுமே நம்ம மூலக்கூறு வடிவில் தான் எழுதணும், அதாவது மாலிகுலர் ஃபார்மில். அப்போது ஹைட்ரஜன் கேஸ் நம்ம H2ஆக தான் எழுதணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். அப்போ நம்ம இதை சமன் செய்யணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் வலது பக்கம் நமக்கு 2 இருக்குது, அதனால் இங்கே நானும் 2 போட்டுக்கிறேன். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் இங்கேயும் சரியாக இருக்குது. அதே மாதிரி குளோரினும் இப்போ இந்த சைடு நமக்கு 2 இருக்குது, இங்கேயும் குளோரின் 2 இருக்குது. அப்போது 1 மோல் அயன் ரியாக்ட் ஆகி நமக்கு எவ்வளவு மோல் ஹைட்ரஜன் கேஸை கொடுத்துருக்கு? 1 மோல் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளவு வேலை செஞ்சுருக்கு அப்படின்றது தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டெல்டா Ng கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். Np மைனஸ் Nr, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன். அப்போ இந்த கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்ன்றது ஹைட்ரஜனும் FeCl2 தான். அப்போ நமக்கு ப்ராடக்டில் 1 மோல் ஃபெரஸ் குளோரைடும் 1 மோல் ஹைட்ரஜன் கேஸும் கிடச்சிருக்கு. அப்போ என்பியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. ஏன்னா 1 மோல் ப்ளஸ் 1 மோல். அதே மாதிரி ரியாக்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 மோல் அயனும் 2 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் ரியாக்ட் ஆகுது. அப்போது 1 + 2 எவ்வளவு அப்படின்னா 3. அப்போது 2 - 3 = -1. அப்போது டெல்டா Ngயோட வேல்யூ நமக்கு நெகட்டிவில் இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். நமக்கு கணக்கில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இது தேவையில்லை, பட் இருந்தாலும் கணக்கில் நம்ம மாஸ் ஆஃப் அயன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55.85 கிராம். அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் = கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ கணக்கில் நமக்கு கிவன் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55.85. ஸோ அப்போ 55.85 பை இதனுடைய மோலார் மாஸும் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா அதுவும் 55.85 கிராம் பெர் மோல். ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயன் எவ்வளவு? 1. ஸோ நம்ம இந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. 1 மோல் ஆஃப் அயன் ரியாக்ட் ஆகி நமக்கு 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது. இதை யூஸ் பண்ணி டெல்டா Ngயும் கேல்குலேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நமக்கு என்ன கேல்குலேட் பண்ணணும்? த ஒர்க் டன் பை த லிபரேட்டட் கேஸ். இங்கே லிபரேட் ஆன கேஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் தான் கேஸு. ஸோ அதுக்கு நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது W ஒர்க்கு = P டெல்டா V. ஸோ இது ஆல்ரெடி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு PV = nRT அப்படின்னு தெரியும். ஸோ இந்த PVக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? Wன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? W = டெல்டா Ng RT அப்படின்னு எழுதலாம். ஸோ பாருங்கள், டெல்டா Ngன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், -1. ஸோ அப்போ -1 இன்ட்டு R. அப்படின்றது என்னென்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8.314 ஜூல் பெர் மோல் இன்ட்டு Tயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா கணக்கிலே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். அதை நம்ம கெல்வினில் மாற்றிக்கிடணும். அதனால் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா
273 + 25 கூட்டினீங்கன்னா 298 கெல்வின் கிடச்சிருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி இந்த யூனிட்டில் ஜூல் பெர் மோல் இன்ட்டு கெல்வினில் இந்த கெல்வினும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது இதை எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். ஸோ பாருங்கள் எப்படி பெருக்கிறது அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம பெருக்கணுன்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கும். இதில் நமக்கு 8.314 இருக்குது. இங்கே நான் முழு நம்பராக தான் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ வந்திருக்கக்கூடிய ஆன்சர்லேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வச்சுருங்க. ஸோ இதை நம்ம 1ஆல் பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா -2477,572 கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல் பெர் மோல். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கிலோ ஜூலில் தான் இருக்குது. அப்போ கிலோ ஜூலுக்கு இருக்கிறதுனால நம்ம யூனிட்டை வந்து கிலோ ஜூலில் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போது நமக்கு தெரியும் 1000 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஜூல். இப்போ எனக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து 2477.5 ஜூல்ஸ். அப்போ நான் இதை கிலோ ஜூலுக்கு மாற்றணும் அப்படின்னா இதை 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இதில் ஒரு 3 சைஃபர் இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -2.4775 அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் கிலோ ஜூல். இப்போது நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே -2.47ன்றது இல்லை. அப்போ நியரஸ்ட் வேல்யூவாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதுதான் மைனஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2.48 கிலோ ஜூல்.